கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோட பார்த்திங்க அப்படின்னா, கண்மணி அன்பு பார்த்திங்க அப்படின்னா 8th வீட்டில் தான் குடியிருப்பாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு பாப்பா வந்து விளையாட வருவாங்க. அந்த பாப்பா பார்த்திங்க அப்படின்னா அன்பு வீட்டுக்குள்ளே வந்துட்டு சாக்லேட் நினச்சி அவரோட டேப்லெட் எடுத்துகிட்டு கண்மணி வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்பாங்க. அதை தேட போய் அன்பு பார்த்திங்க அப்படின்னா கண்மணி வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் வரும். உங்களை யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா இந்த டேப்லெட்ஸை தரணும் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என் கூட விளையாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அன்பு கண்மணி பார்த்திங்க அப்படின்னா அந்த பாப்பா கூட சேர்ந்து ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கு அஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகும். இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அன்பு கண்மணியை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜீவா கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி அந்த ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அன்பை வந்து கேட்குற போது அன்பு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா மாடர்ன் ஃபுட்ஸாக சொல்கிறாரு. உடனே கண்மணி வந்து ஒரேடியாக மாடர்ன் ஃபுட்ஸே போகக்கூடாது, கொஞ்சமாவது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஐடியாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பு வந்து ஏற்றுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும், அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கணும், மார்க்கெட் போகணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது கண்மணி வந்து நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்தே போகிறாங்க. இன்னொரு சைடு மோசமான வெண்ணிலா பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ அன்பு எங்கே இருக்காரு அப்படிங்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு நான் போய் அன்பு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. இதனால் வெண்ணிலானால அன்புக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.